எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா லாங் டைம் நோசி, ரொம்ப நாளாக ஆளையே காணலை, சேனல் பக்கமே வரல, எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணலை, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதே நேரத்தில் பின்னாடி என்ன பேக்ரவுண்டு, அதாவது சேனல் நேம்லாம் மாறி இருக்கு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரியும் சில கேள்விகள் வரலாம். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போதுங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இந்த நேமை மாற்றிருக்கும். எதுக்காகனா சில என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு மீடியாவாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சதீஷ் டாக் அப்படின்றத ஒரு நேமை ரேடிக்ஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கோம். அது என்னடா ரேடிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரேடிக்ஸ் அப்படின்றது அதாவது அந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆதாரம், மூலம், அதற்கு ஈக்குவலான ஒரு சொல் தான் ரேடிக்ஸ். சோர்ஸ் அப்படின்ற சொல்லுக்கு சிமிலரான ஒரு சொல் தான் ரேடிக்ஸ். ஸோ அதனால் எதை ஒன்றையும் ஆதாரத்தோட, ஸோ ஒரு அடிப்படை தரவுகளோட வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சேனல் நேமை நம்ம மாற்றிருக்கோம். அது கூடவே நமக்கு இப்போ புதுசாக சில விஷயங்களையும் சேனலில் மாற்றிருக்கோம். மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம இப்போது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் இல்லை, ஒரு 2 மாதமாகவே நம்ம சேனலில் ப்ராப்பராக வீடியோ போடலை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்தான். ஒரு பர்டிகுலர் பார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை சார்ந்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ ஒரு அது என்ன பர்டிகுலர், ஏன்னா சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்ன கட்சி எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்கும்பொழுது அந்த ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 90 நாள் எடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அது முடிய போகுது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகி, ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி, ஸோ என்ன நடந்தாலும் சேனலை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மீண்டும் இந்த 90 நாள் நம்ம ஸ்ட்ரைக் கொடுத்த காலகட்டத்தில் சேனல் விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்ச நேரத்தில், ஏன் நம்ம ஆஃபீஸ் போடக்கூடாது, ஏன் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இந்த ஸ்ட்ரைக் எனக்கு கொடுத்தது. அதனால் இப்போ குட்டியாக நம்ம ஒரு ஆஃபீஸும் போட்டோம். அதை தாண்டி சேனலில் என்னென்ன அப்கிரேட் பண்ண முடியுமோ ஒரு சில விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சில நெகட்டிவான விஷயங்களுமே இருக்குது. ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எக்கோ வரும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்க ட்ரை பண்ணுறேன். பெஸ்ட்டான ஒரு வீடியோவும் ஆடியோவும் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ இனிஷியலி இந்த ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வழக்கம் போல பாரபட்சமே இல்லாத சார்பு நிலையற்ற தாக்குதல், அட்டாக் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்காகவுமே நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரம் தான் இந்த 90 நாட்கள். இந்த 90 நாட்கள் முடியறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20 நாள் பக்கமாக இருக்குது. 20 நாள் இருந்தாலும் சரி, நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகினாலும் சரி, ஆகலைனாலும் சரி, ஸோ ஸ்ட்ரைக்னால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூடியூப் தரப்புல இருந்து நமக்கு சில ஃபியூச்சர்ஸ்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது நமக்கு பெரிய ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது. ஸோ என்ன தான் நமக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் அரசியல் ரீதியாக இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சாதாரண ஒரு விஷயம்தான். அதனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் ரேடிக்ஸ் மீடியா யோசிச்சுட்டு இருக்கே ஒழிய, அதை தாண்டி இதில் நம்ம வெளியேறலாம், இது மாதிரி அட்டாக்ஸ் வருது, த்ரெட்ஸ் வருது அப்படின்றதுக்காக இது நம்ம ஒருபோதும் கைவிட போகிறதில்ல. அதனால் நீங்கள் இனி வரும் காலங்கள் இன்னையிலிருந்தே நம்ம பழையபடி எப்படி வீடியோ பண்ணமோ அதே போல பாரபட்சமே இல்லாத ஒரு நடுநிலையான ஒரு அரசியல் நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக நம்மளுடைய ரேடிக்ஸ் மீடியா இருக்கும் அப்படின்றதுல அணு அளவும் சந்தேகம் இல்லைங்க. நம்மளை என்னதான் எப்படியாவது முடைக்கிறணும்னு நினைச்சாலும் நம்மளை முடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதையும் பயன்படுத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் அந்த அட்டாக் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ கிளம்புறது நான் சதீஷ். பாய்.